சோத்திரம். அவன் உடைச்சதெல்லாம் கர்த்தர் மறுபடியும் கட்ட போகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, சாத்தான் உடைச்சத, மனுஷன் உடைச்சத, நான் உடைச்ச அத்தனையும் இந்த மாதத்தில் மறுபடியும் கர்த்தர் கட்ட போகிறார். மறுபடியும் கர்த்தர் கட்ட போகிறார். ஹல்லேலூயா. சிரிக்க முடியல பாஸ்டர். ஒரு காலத்தில் அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், குடும்பமா அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்போ எங்களால் சிரிக்க முடியல. தோத்திரம். வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனை, வீட்டுக்குள்ள சண்டை. தோத்திரம். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தாலே எரிச்சலா இருக்குது. தோத்திரம். காயினுக்கு ஆபேலை பார்க்கும் பொழுது அவன் முக நாடி என்ன செஞ்சான்? ரெண்டு பேரும் ஒரே தாய் பிள்ளைங்க, ரெண்டு பேரும் ஒரே குடும்பம். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் பொழுது முக நாடி என்ன செய்யுது? வேறுபடுது. காரணம், உடைக்கிறவன் உள்ள வந்துட்டான். ஆனா அப்பா வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார், மறுபடியும் உன்னை கட்ட வைப்பேன். நீ மறுபடியும் கீத வாக்கியங்களையுடைய பாட்டு பாடி டான்ஸ் ஆகிற அளவுக்கு உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி மறுபடியும் கட்டுவேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போகிறது, உங்களுக்கு ஒரு பண்டிகை மறுபடியும் வரப்போகிறது, ஒரு கொண்டாட்டத்தின் பண்டிகையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உங்க குடும்பத்திற்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நாட்களை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கு? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் நான் கட்டப்பட போகிறேன், மறுபடியும் ஒரு சந்தோஷம் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம், மீண்டு வர மீண்டும் ஒரு வாய்ப்பு. அந்த வார்த்தையின் தொடர்ச்சியாகத்தான் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே இந்த வாரத்தினுடைய கண்டினியூ பிரசங்க நாங்கள் பண்ண போறோம், அதற்கு ஒற்ற ஒரு வார்த்தையை தாங்க. போன வாரம் நீங்க சொன்னீங்களே, மீண்டு வர மீண்டும் ஒரு வாய்ப்பு. அதைத்தான் ஆண்டவர் மறுபடியும் சொன்னார். ஸ்தோத்திரம். மீண்டு வர மறுபடியும் நான் உன்னை கட்டு வைக்க போகிறேன். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார். நமக்கு மீண்டு வருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை என்ன செய்கிறார்? கட்ட தருகிறார். நான் ஜெயிப்பதற்கு, சோத்திரம், நான் மேல வர்றதுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை பரலோகம் எனக்கு என்ன செய்கிறது? தருகிறது. கடந்த வாரம் நம்ம தியானிச்சோம், வாய்ப்பை இழந்தவர்கள், கிடைச்ச வாய்ப்பை இழந்தவர்கள் யாராரு? ஏசா. கிடைச்ச வாய்ப்பை இழந்த உடனே அவன் லைஃப் முடிஞ்சிச்சு. தோத்திரம். ஒரே ஒரு வாய்ப்பு தான். பழைய நாட்கள்ல, ஆதி நாட்கள்ல ஒரே ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு அவங்க நழுவ விட்டாங்க. அனனியா, சப்பிரால், ஒரே ஒரு வாய்ப்பு போச்சு. யூதாஸ் காரியோத், ஒரே ஒரு வாய்ப்பு, அதை நழுவ விட்டான். அவன் லைஃப் ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. 4 புத்தி இல்லாத கன்னிகைகள், ஒரே ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு வாய்ப்பை அவங்க நழுவ விட்டதுனால தோத்திரம், அவங்க மணவாளனை என்ன செய்ய முடியல? சந்திக்க முடியல. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். தோத்திரம், அவங்க எல்லாம் வாய்ப்பை சோத்திரம் பயன்படுத்தாம, சோத்திரம் வாய்ப்பு கிடைக்காம அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா உனக்கு என் ரத்தத்தினால மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறேன். ஹல்லேலூயா. அவனுக்கு கிடைக்காத காரியம் ஏன் இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பிளஸிங்னா, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு ரத்தம் எனக்கு இருக்கிறது, அவங்களுக்கு கிடைக்காத ஒரு கிருபை எனக்கு இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிருபையினால, என் ரத்தத்தினால, என் கிருபையினால உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கடந்த வாரத்தில் இன்னும் தியானிச்சோம், வாய்ப்பு கிடைச்சும் அதை பயன்படுத்தாம, கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணவங்க யாரு? எசேக்கியா ராஜா. அவனுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். உன் லைஃப்ல 15 வருஷத்தை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவேன், உன் லைஃப்ல இன்னும் நீ அடுத்த எல்லையை பார்ப்ப. ஆனா கிடைச்ச வாய்ப்பை, மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அதை என்ன செஞ்சான்? மிஸ் பண்ணிட்டான், அதை தவற விட்டுட்டான். லோத்தின் மனைவி, கர்த்தர் கிருபையாய் அவளுக்கு ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்தார். அந்த குடும்பத்திற்கு கிருபையினால ஆண்டவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்தார். கிடைச்ச வாய்ப்பை லோத்தின் மனைவி என்ன செஞ்சா? இழந்து போய்விட்டால். ஆகவே தேவ பிள்ளைகள் சோத்திரம், கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தணும். கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு டைம் வாய்ப்பு போச்சு அப்படின்னா திரும்ப வராது. சோத்திரம். அப்படி கடந்த வாரத்தில் நம்ம தியானிச்சோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, மீண்டும் ஒரு வாய்ப்பை உனக்கு தருகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறேன். அதுதான் இந்த வார்த்தை, மறுபடியும். மறுபடியும்னா என்ன அர்த்தம்? மீண்டும், மறுபடியும், மீண்டும் ஒரு வாய்ப்பு. நீங்க கட்டப்படுவதற்கு
வருவதற்கு, நீங்க மேல வருவதற்கு, நீங்கள் உயர்வுக்கு உயர்வான நன்மையை பெறுவதற்கு மீண்டும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை தரப்போகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு வரப்போகுது. ஆமென். நான் சொல்றேன், இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு வருகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, அவன் இடிச்சது உண்மைதான், அவன் உடைச்சது உண்மைதான், ஆனால் மீண்டும் வருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? அந்த வாய்ப்பு இளையகுமாரனை தேடி வந்துச்சு. இளையகுமாரனுடைய லைஃப்ல மீண்டும் ஒரு வாழ்க்கையை, மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி தந்தார். எல்லாமே குறைபட தொடங்கிச்சு, எல்லாத்தையும் இழந்துட்டான். அந்த டைம்ல அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். அவன் பிள்ளையாய் அல்ல, என் தகப்பன் வீட்டில் நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க, ஒரு வேலைக்காரனையாவது நான் என்ன செய்றேன், ஒரு சாதாரண கூலியாளா நான் இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து தகப்பன் வீட்டுக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு முன்னாடி வந்தா அவனுக்கு கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு எப்பொழுது வருது அப்படின்னா, எப்பொழுது நான் மனம் திரும்பி தகப்பனிடத்துக்கு வருகிறேன், என் சொந்த வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறேனோ, அப்பொழுதே கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பை எனக்கு தருகிறார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? தோத்திரம். இதுதான் உங்க தகப்பன் வீடு. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற தகப்பன் வீடு. நான் சொல்லுகிறேன், வெளியில போனதெல்லாம் போகட்டும், எழுந்து தகப்பன் வீட்டுக்கு வாங்க. தகப்பன் ஒரு வார்த்தை கூட கேட்கல, என்னடா தம்பி இப்படி ஏமாத்திட்டியடா, நான் அன்னைக்கே படிச்சு சொன்னேன்ல, நீ என் பேச்சை கேட்டிருந்தா நல்லா இருந்திருப்பில்ல, இந்த கஷ்டம்லாம் உனக்கு வேணுமா? ஒரு வார்த்தை கூட பேசலைங்க, ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. அவன் தகப்பன் வீட்டுக்கு வர்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, தகப்பனை பார்க்க வர்றான்னு தெரிஞ்ச உடனே ஒரு வார்த்தை கூட பேசாம அவனுக்காக ஒரு பண்டிகை ஆயத்தப்படுதுங்க. அவனுக்கு வஸ்திரத்தை கொடுங்க, அவங்களுக்கு மோதிரத்தை கொடுங்க. இளைய குமாரனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்தது போல இந்த மாதத்தில் உனக்கு, உன் குடும்பத்திற்கும், உன் பிள்ளைகளுக்கும் நீங்கள் வாழக்கூடிய ஒரு மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், தீர்மானம் எடுங்க. தகப்பன் வீட்டுக்கு வருவதற்கு தீர்மானம் எடுங்க. மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த செகண்ட் சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 வித்தியாசமான ஒரு அனுபவம். முந்தின சான்ஸை காட்டிலும் ரெண்டாவது ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்ல, அந்த வாய்ப்பு எப்பயுமே பெஸ்டா இருக்க போகிறது. சிம்சோனுக்கு சாக போற டைம்ல கடைசியில ஒரு மீண்டும் வருவதற்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார். அவன் கடைசி நேரத்தில் ஜெபம் பண்றான், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம். கடைசி நேரத்தில் அதுவரை அவன் பலத்தை நம்பினான், அதுவரை அவனுடைய பவரை நம்பினான், அவன் மேல இருக்கிற சொத்து அந்த சக்தியை நம்பினான். ஆனா அந்த கடைசி டைம்ல ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம் என்ன மன்னியும், இந்த ஒரு விசை மாத்திரம் என்ன பலப்படுத்தும். பைபிளை வாசிக்கிறோம், அவன் உயிரோடு இருக்கும் பொழுது பெலிஸ்தியர்களை கொன்றதை காட்டிலும் அவன் அந்த கடைசி நேரத்தில் ஒரு ஜெபம் பண்ணான்ல, அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு அவன் சாகிற டைம்ல அவன் கொன்ற பெலிஸ்தியர்கள் அநேகமாக இருந்தார்கள். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? சிம்சோனுக்கு அந்த கடைசி ஸ்டேஜில் ஒரு மீண்டும் வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறீங்களா, மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிறீங்களா, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ மீண்டும் வருவதற்கு நான் இந்த மாதத்தில் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பை தரப்போகிறேன். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கு? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஈசாக்குக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஒரு செகண்டாங்க, ஒரு செகண்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவன் கழுத்து என்ன செஞ்சிருக்கும்? அவன் சரீரத்தை விட்டு ரெண்டா போயிருக்கும். தகப்பன் பட்டையை தடுத்து ஓங்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை என்ன செய்யாத, போடாத. பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத. தோத்திரம், சாக வேண்டிய, மரித்து போக வேண்டிய தோத்திரம் ஈசாக்குக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். அவனுடைய ஸ்தோத்திரம் கற்பப்பரப்பாய் இருந்த இஸ்மவேலுக்கும் கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். பிள்ளை சாகிறத என் கண்ணால நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். இது யார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்? அவங்க தாய், அவங்க அம்மா ஆகார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்.
என் பிள்ளை சாக போகுது, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. என் பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகுது. பிள்ளை சாகிறத பார்க்குற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை. நான் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். என் பிள்ளை உயிர்காய் போராடி துடிக்குது. பிள்ளையை தூரமாக வச்சுட்டு இவன் தூரமாக அழுது கொண்டு இருக்கிறார். தோத்திரம், இஸ்மவேலுக்கு அவன் சத்தத்தை கேட்டு, தோத்திரம், அவங்க கண்ணீரை கண்டு இஸ்மவேலுக்கு கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தார். எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கிறீங்களா? அவ்வளவுதான் பாஸ்டர், வேற வழியே இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், இனி தப்பி பிழைக்க முடியாது, இனி வாழ முடியாது, இனி எழும்ப முடியாது, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம், மரணத்தோடு போராடிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். மரணத்தோடு போராடின ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்தது போல இந்த மாதத்தின் முதல் நாள்ல கர்த்தருடைய வல்லமை உன்னை மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்து உன்னை பலப்படுத்த போகிறது. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்திருக்கிறீங்க? ஒரே ஒரு வார்த்தை தாங்க, இந்த மீண்டு வர்ற வாய்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வார்த்தை தான். அவரை சார்ந்து கொள்ளணும், அவருடைய சபையை சார்ந்து கொள்ளணும், அவருடைய பிரசன்னத்தை சார்ந்து கொள்ளணும். 2 பேருடைய லைஃப் உடைக்கப்பட்டது. ஒருத்தி பெயர் ஓர்வால், இன்னொருத்தி பெயர் ரூத். 2 பேரும் அக்கா தங்கச்சி. 2 பேருடைய லைஃப் உடைக்கப்பட்டுச்சு. 2 பேருடைய வாழ்க்கை உடைச்சு போட்டுச்சு. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு, மீண்டு வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. ஓர்வால் தன் மாமிய முத்தம் கொடுத்து அவள் டாட்டா சொல்லிட்டு அனுப்பிட்டா. ஆனா அந்த ரூத்தோ தோத்திரம் மாமியை பார்த்து சொல்றார், நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போறதை குறித்து என்கிட்ட என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க, வேற என்ன வேணாலும் பேசுங்க. உம்முடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். மரணமே அல்லாமல் வேற ஒன்றும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. நான் சொல்றேன், இந்த ஒரு ஐக்கியம் சபைக்கும் ஆண்டவருக்கும் இருக்கணும். ஆண்டவரை, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, பவுல் சொன்னார்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமா, வியாதியா, பாடா, எதுவும் என்னை பிரிக்காது. நான் சொல்லுகிறேன், இந்த ஒரு ஐக்கியம் இருந்துச்சுன்னா உங்க லைஃபை கர்த்தர் மீண்டும் கட்டுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ அழகா ரூத்தினுடைய லைஃப் ஆண்டவர் கட்டி எழுப்பினார். நேற்று ஒரு வயல்ல சோத்திரம் பிச்சைக்காரியை காட்டிலும் மோசமா பொறுக்கி கொண்டு இருக்கிறார். சிந்தின கதிர்களை பொறுக்கி அவள் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஆனா மறுநாள்ல சோத்திரம் மீண்டும் வாய்ப்பை கொடுக்கிற கர்த்தர் ரூத்துக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். எந்த தோட்டத்தில் அவள் பொறுக்கினாரோ அதே தோட்டத்தில் எஜமாட்டியாய் கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்களேன். எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க, எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க. நான் சொல்லுகிறேன், அந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தின் முதல் நாள்ல கர்த்தர் உங்களோடு பேசினா, அவன் உடைஞ்சது போகட்டும், அவன் இடிச்சது போகட்டும், நீ என்ன நோக்கி பாரு, நீ என் சமூகத்தை நோக்கி பாரு. நான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒரு புதிய வாய்ப்பை தரப்போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருத்தன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கிறான். டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு கொள்ளைக்காரங்க வந்து அவனை அடிச்சு குற்றுயிராய் போயிட்டாங்க. சாக பழக கிடக்கிறான். தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. கவனிங்க, அவனை அடிச்சு அவனை காயப்படுத்தி அவன் வஸ்திரத்தை கிழிச்சு அவனை நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பக்கமா ஒரு லேவியன் வர்றான். அந்த பக்கமா ஒரு லேவியன் வந்து பார்க்குறான். பார்த்த உடனே அவனை கண்டு ஒரு பக்கமாய் விலகி போனான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதே பக்கமாய் ஆசாரியன் வருகிறான். ஆசாரியனும் அவனை கண்டு ஒரு பக்கமாய் விலகி போனான். இவங்க 2 பேர் தான் உதவி செய்யணும். அந்த நாட்களில் ஆசாரியர்களும் லேவியர்கள் தான் முக்கியமானவங்க. அவங்க தான் பெரிய முக்கிய தலைவர்கள். ஆனா உதவி செய்ய வேண்டிய அவங்களே உதவி செய்யல. ஆனா இவன் உயிர்காய் போராடிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறான். அவ்வளவு காயம், அவ்வளவு காயம். யார் விலகி போனாங்களோ அந்த இடத்துல நல்ல சமாரியனுக்கு உதாரணமாய் இயேசு கிறிஸ்து கடந்து வர ஆரம்பித்தார். எல்லாரும் அவனை கண்டார்கள், எல்லாரும் அவனை கண்டார்கள், இயேசுவும் அவனை கண்டார். எல்லாரும் கண்டு ஒரு பக்கமாய் விலகி போனார்கள். இயேசுவோ கண்டு மனதுருக ஆரம்பித்தார். அவனை கிட்ட
வந்து அவன் காயங்களுக்கு சொத்தும் திராட்சரசம் பூசி அவன் காயங்களுக்கு மருந்து போட்டு அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஆகாரம் கொடுத்து தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவனை சத்துரத்தில் கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு பராமரிப்பதற்கு பணத்தையும் கொடுத்து, இது எவ்வளவு பெரிய செகண்ட் சான்ஸ் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய மீட்பு தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் விட்டிருந்தா அவன் செத்திருந்திருப்பான். செத்து போகிறவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து அவன் லைஃபை கர்த்தர் கட்டு வைப்பார் என்று சொன்னார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டு வைக்க போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா வந்து? நான் சொல்லுகிறேன், மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கிறது. உங்க குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. சபை அதை பயன்படுத்திக் கொள்ளட்டும். செத்து போன லாசருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்துச்சு. 4 நாள் கழிச்சு வந்துச்சு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன். இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார். எத்தனை நாள் அப்படின்னு பிரச்சனை கிடையாது, எத்தனை நாள் அப்படின்னு பிரச்சனை கிடையாது. ஆனா உனக்கான ஒரு நாள் வரப்போகிறது. உனக்கான ஒரு நாள் வரப்போகிறது. எத்தனை நாள், எத்தனை வருஷம் நினைக்காதீங்க. ஒருவேளை அது இந்த மாதமா இருக்கலாம். கர்த்தர் செத்து போன லாசருவுக்கு மீண்டும் வருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்தது போல செத்து போன சில காரியத்துக்கெல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தரப்போகிறார். நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களாங்க? 38 வருஷமா ஒருத்தன் வாய்ப்பே இல்லாம இருக்கிறாங்க. தேவதூதன் பார்க்கிறான், தேவதூதன் வந்து கலக்கிறான், இதெல்லாம் பார்க்கிறான். இவனுக்கு பின்னாடி வந்தவெல்லாம் என்ன செய்யறான்? சுகமாகி போறான். இவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு கோபமா இருந்திருக்கும், எவ்வளவு வெறுப்பா இருந்திருக்கும். நமக்கு பின்னாடி நிக்கிறவங்க நம்மளோட வேகமா முன்னாடி வந்து 2 குடம் தண்ணி பிடிச்சு போனா எப்படி இருக்கும்? ரேஷன் கடையில் கியூக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம் 3000 ரூபா வாங்குறதுக்கு. பின்னாடி வந்த ஒரு ஆள் டக்குன்னு முன்னாடி, அவர் எங்கள் சொந்தக்காரர் தான் அப்படின்னு முன்னாடி போய் 3000 ரூபா வாங்கினா எப்படி இருக்கும்? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பரவாயில்ல, வாங்கிட்டு போகணும் விடுவீங்களா? ஏய், நாங்கள் காலையிலேருந்து நின்றுக்கிட்டு இருக்கோம், நீ இப்போ வந்து வாங்கிட்டு போறியா? ஜஸ்ட் இமேஜின் பண்ணிப்பாங்க. ஒரு 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் நம்ம பின்னாடி வந்தவன் நம்மளை முந்திட்டு போயிட்டான்னா நம்மளால் அது என்ன செய்ய முடியல? சோத்திரம். சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பின்னாடி இருக்கிற வண்டிக்காரன் திடீர்னு நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டான்னா எவ்வளோ கோவம் வருது? என்னையும் சேர்த்து தான். இப்படி போயிட்டானே, சின்ன கேப் கிடச்சோன்னு போயிட்டானே. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. 38 வருஷமா ஒருத்தன் வாய்ப்புக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு பின்னாடி வந்தவங்களாம் என்ன செய்யறாங்க? சுகமாகி போய்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று தான் வந்தான், இப்போதான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அவன் என்ன செஞ்சான்? சுகமாகி விலகி போயிட்டான். நேற்று வந்தவனுக்கு அற்புதம் நடக்குது. 38 வருஷமா வாய்ப்புக்காய் காத்திருந்தான். அன்றைக்கு வாய்ப்பை கொடுப்பதற்கு தேவ தூதன் அல்ல, வானத்தை உண்டாக்கின இயேசு இறங்கி வந்தார். ஒரே ஒரு வார்த்தை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்தில் 38 வருஷம் கிடைக்காத அந்த வாய்ப்பு மீண்டும் வருவதற்கு இயேசு சொன்ன ஒரே வார்த்தையினால நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்றேன். வருஷ கணக்கா வாய்ப்புக்காக காத்திருந்தீங்களா? வருஷ கணக்கா, மாச கணக்கா வாய்ப்புக்காக காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். வருஷ கணக்கா, மாச கணக்கா கிடைக்காத வாய்ப்பு இந்த மாதத்தில் கர்த்தர் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பை தரப்போகிறார், மீண்டும் வருவதற்கு. எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. லோத்தின் மனைவி மிஸ் பண்ணது போல மிஸ் பண்ணிடாதீங்க. யூதாஸ் மிஸ் பண்ணது போல மிஸ் பண்ணிடாதீங்க. யூதாசும் அழுதான். இயேசுவை காட்டி கொடுத்த உடனே பேதுருவும் அழுதான். கவனிங்க. அவனும் அழுதான், இவனும் அழுதான். அவன் குத்தப்பட்டு அழுதான், இவன் மனம் கசந்து அழுதான். அவனுக்கு அவனே அழுதுகிட்டான். ஆனால் இவன் கர்த்தரை பார்த்து அழுதான். ஏன் அந்த வாய்ப்பு வந்துச்சுன்னா, அவன் அழுது செத்து போயிட்டான். ஆனால் இவன் மனம் கசந்து அழுது, ஆண்டவரே அவனை தேடி வந்தார்ல, அவனுக்கு வாய்ப்பை கொடுப்பதற்கு இவன் ஆண்டவர் போயிட்டாருன்னு இவன் வலை எடுத்துட்டு போயிட்டான். பிள்ளைகளே, சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடி வந்து அவனை பார்த்து கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா?
3 முறை அவனுக்கு மறுபடியும் வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். சீமோனே, நீ மனங்கசந்து போயிட்ட. ஒருத்தன் மனங்கசந்து போய் அவன் 4 கொண்டு செத்துட்டான். நீ என்னை விட போய்விட மனதா இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? அவன் சொன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், அது உங்களுக்கே தெரியும் சொன்ன மாத்திரத்தில் அவனுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுத்து, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. என் கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. அந்த வாய்ப்பு எவ்வளவு பெரிய பெஸ்ட். இவன் கூட 3 வருஷம் கூட இருந்தவன் வாய்ப்பு கிடைக்காம செத்து போயிட்டான். ஆனா இவன் வாய்ப்பு கிடைச்ச உடனே, இந்த கல்லின் மேல் நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் பேதுருவை கட்ட ஆரம்பித்தார். அவன் எழுந்து பிரசங்கம் பண்ணினான். 3000 பேர், 5000 பேர், 7000 பேர் சோத்திரம் அணு தினமும் ரட்சிக்கப்படுகிற அளவிற்கு பேதுருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்ப ஆரம்பித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது, உங்க வீட்டை தேடி வருது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க இருக்கிற இடத்தை தேடி வருது. ஓ ராமானா, இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றா. நீ பெதஸ்தா குளத்துல இருந்தாலும் நீ மீண்டு வருவதற்கு நீ இருக்கிற இடத்திற்கு ஒரு அழைப்பு ஒன்று தேடி வருகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறா. எரிகிற அக்கினியில நீயும் உன் குடும்பமும் விழுந்திருக்கலாம். அந்த அக்கினி 1 மடங்கு 2 மடங்கு இன்னும் 7 மடங்கு அதிகரித்தா இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு மீண்டு வருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்தது போல, நீ எரிகிற அக்கினியில் இருந்தாலும், நீ எரிகிற பிரச்சனையில் இருந்தாலும், எரிகிற அக்கினியில வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு இருந்தாலும், மரணத்தோடு போராடினாலும், அப்பா நீ இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து உனக்கு ஒரு வாய்ப்பை தரப்போகிறா. உனக்கு ஒரு வாய்ப்பை தரப்போகிறா. கையை தட்டி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ள பார்க்கலாம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஹல்லேலூயா. உங்களை தேடி வருகிறது. ஓ பிரைஸ் காட். உங்களை தேடி வருது. இதான் ப்ராஃபட்டிக்கலான வார்த்தை. நீ இருக்கிற இடத்துக்கு தேடி வருகிறது. ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கும்படி நீ இருக்கிற இடத்துக்கு தேடி வருகிறான். தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு என்ன கிரயம் வேணாலும் என்ன செய்யுங்க. சகேயுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வந்துச்சு. அதை அவன் கட்டியா பிடிச்சிட்டான். இயேசு வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டான். ஆண்டவர் சொன்னா, இன்னைக்கு உன் வீட்டில் நான் தங்க போறேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டான். அவனுக்கு தெரிஞ்சிச்சு, இதுதான் என் சொத்து. என் வீட்டில் இன்னைக்கு ரட்சிப்பு வந்துச்சுல, என் வீட்டில் ஆண்டவர் வந்தார்ல, இதுதான் என் சொத்து. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சொத்துறோம், இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த டைம்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இதை நான் ஒரு நாள் இழக்க மாட்டேன். இதுக்கு என்கிட்ட இருக்கிற சொத்துக்களை நாலத்தனையா கூட என்ன செய்யறேன். ராமன் சொல்ல மாட்டேங்கிறேன். எவ்வளவு பெரிய பிளஸிங் பாருங்க. ஆண்டவர் வந்த உடனே மீண்டும் ஒரு வாய்ப்பு சகையுக்கு கிடைச்ச உடனே அவன் ஆண்டவரை தான் சொத்தா பார்த்தான். சொத்தா பார்க்கல. டாக்டர், என்கிட்ட இருக்கிற அத்தனை பேருக்கு நான் வட்டிக்கு கொடுத்து நான் நாலத்தனையா வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அதை நாலத்தனையா நேசினேன், திருப்ப தர்றேன், எதை வேணாலும் இழக்கிறேன். ஆனா மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தந்தார் அல்லவா, இயேசு எனக்கு தந்தார் அல்லவா, அந்த வாய்ப்பை நான் ஒரு நாளும் நழுவ விட மாட்டேன் சொல்றேன். அந்த வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்குது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். செகண்ட் இன்னிங்ஸ் எப்பவுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ரூத்தினுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் கனம் புள்ளதாக இருந்தது போல, முந்தின திராட்சை ரசத்தை காட்டிலும் பிந்தின திராட்சை ரசம் அதிக டேஸ்டா இருந்தது போல, நான் சொல்லுகிறேன், மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். மீண்டும் நிற்பதற்கு, மீண்டும் நடப்பதற்கு, மீண்டும் வாழ்வதற்கு, மீண்டும் மேலே வருவதற்கு, மீண்டும் தேவனுக்காய் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் சபைக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். கையை தட்டி ஆவியிலே நிறைந்து அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் உன்னை கட்டுவேன். அவன் உடைச்சிட்டான்னு கவலைப்படாத. மரணம் வர்ற வரைக்கும் உடைச்சிட்டானா? ஏன் வாழணும்? எதுக்கு உயிரோட இருக்கணும்? சாக போறவங்களுக்கெல்லாம் கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தாரு, உங்களுக்கு வாய்ப்பை தர மாட்டாரா?
எத்தனை, அதுதான் பைபிள் வாசிக்கிறோம், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. மேகம் போன்ற அத்தனை சாட்சி. இஸ்மவேல் சாக போறாளு, ஈசாக்கு சாக போறாளு, எலியா அவனே வாலின்றியா எனக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுங்க. எப்படி பைபிள்லே வாலின்றியா ரிட்டைர்மெண்ட் வாங்கினது யாரு? ஆண்டோட பெட்டிஷன் போடுறான், போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, என்ன செய்யும், எடுத்துக்கொள்ள. மரணத்தோடு போராடுறான் யோவான், மரணத்தோடு போராடுறான். இயேசு கிறிஸ்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். மரணத்தோடு போராடுறாங்க. லாசரு மரணத்தோடு போராடுறான். தானியேல் சிங்க கபில உள்ள தூக்கி போட்டாங்க, மரணத்தோடு போராடுறான். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேரும் மரணத்தோடு போராடுகிறார்கள். பைபிள்ல யாரெல்லாம் மரணத்தோடு போராடினார்களோ அவர்கள் மீண்டு வருவதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்தது போல இந்த மாதத்தில் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பை கத்த தருகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களை சந்திக்க வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டில் பைபிள் இல்லைங்க, பழைய ஏற்பாட்டில் ப்ரீச் பண்ணுறதுக்கு சோத்திரம் பெரிய சோத்திரம் தீர்க்கதரிசிகள் இல்லைங்க, பழைய ஏற்பாட்டில் சோத்திரம் அழகா மேய்ப்பர் ஊழியம் செய்வதற்கு பாஸ்டர் இல்லைங்க. ஆனாலும் அவர்கள் தேவனை நெருங்கி சேவித்தார்கள். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தாவீதுக்கு ஸ்தோத்திரம் பைபிள் இல்லை. இப்போ நம்ம கையில் அழகழகான பைபிள் வச்சிருக்கோம். ஆபிரகாமுக்கு பைபிள் இல்லை, தாவீதுக்கு பைபிள் இல்லை. ஆனால் ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான். தாவீது கர்த்தரை தேடினான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது இவன் வாயில் இருக்கும். யாருமே சொல்லிக் கொடுக்கலங்க. சொல்லிக் கொடுக்காமலே கர்த்தரை தேடணும், ஏன்னா அதுதான் என் லைஃபுக்கு புதிய வாய்ப்பை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல போதகர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல மேய்ப்பர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். போதிக்கிறவர்களை, ஆலோசனை சொல்லுகிறவர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல பைபிளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த வாய்ப்பை ஒரு நாளும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு. மறுபடியும் பக்கத்தில் பாருங்க, ஒரே ஒரு வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. போன வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க, வருத்தப்படுவீங்க. தோத்துரும். 4 பாடத்தில் 99, ஒரு பாடத்தில் பரவாயில்லப்பா, நல்லா படிக்கிற பையன் தான்ப்பா, போயிருப்பா அப்படின்னு 10th-லேருந்து 11th யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. வாய்ப்பு ஒரே ஒரு முறை தான். திரும்ப வாய்ப்பு வரணும் அப்படின்னா அப்போ எல்லாம் 1 வருஷம் காத்திருக்கணும். இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் 2 மாதம் காத்திருந்தாலே போதும். ஆனாலும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணால் ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, ஆனால் கர்த்தர் ஒரு வாய்ப்போட உன்னை தேடி வருகிறார். ஒரு ஜீவனை கொடுக்கிற, உயிர் கொடுக்கிற. யாருக்காக இந்த வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறான்னு தெரியல. சாக போற ஒண்ணு, மரணத்தோடு போராடுகிற உனக்கு ஒரு நியூ பிகினிங் கர்த்தர் இந்த மாதத்தில் தரப்போகிறார். அது உனக்கான, உன் குடும்பத்திற்கான வாய்ப்பாய் வரப்போகிறது. மீண்டும் ஒரு வாய்ப்பு. எத்தனை ஒரு ஆமைன்னு சொல்றீங்க? சத்தமாத்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாத்த ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு வரப்போகுது. சொல்லுங்க, மறுபடியும் நீங்கள் கட்டப்பட போகிறீர்கள். சொல்லுங்க, மறுபடியும் நீங்கள் கட்டப்பட போகிறீர்கள். கட்டுவதற்கு கர்த்தர் இருக்கிறாருங்க. என்னை தூக்கி விடுவதற்கு கர்த்தர் இருக்கிறாருங்க. நோக்கி பார்ப்பதற்கு நான் ரெடியா? சபைக்கு வருவதற்கு நான் ரெடியாரா? கர்த்தரை தேடுவதற்கு நான் ரெடியா? கர்த்தருடைய சமூகத்தில் நெருங்கி கிட்டி சேர்வதற்கு நான் ரெடியா? எத்தனை பேர் எழுந்து புறப்பட்டு தேவனை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? நான் இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆரம்பத்தில் இருந்தவர்களுக்கு இயேசுவின் ரத்தம் அப்படிங்கிற ஒரு விசேஷித்த பாக்கியம் இல்லை. ஆனால் நான் மீண்டு வருவதற்கு இந்த ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பழைய ஏற்பாட்டில் அவ்வளோதான், அவங்களுக்கு வாய்ப்பு அவ்வளோதான் இல்லை, மறுக்கப்பட்டுச்சு. ஆனால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்ற வார்த்தையின் பிரகாரம், என் சத்துருவே என் நிமித்தம் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தர் என்னை தூக்கி விடுவார். நான் சொல்லுகிறேன், எனக்கு கர்த்தர் இந்த ரத்தத்தினால மீண்டும் ஒரு வாய்ப்பை தருகிறார்.
எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் பாருங்க. ஆபிரகாமுக்கும் மோசேக்கும் தாவீதுக்கு இல்லாத ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். தோற்றம் அவங்க ரத்தத்தினால மீட்கப்படலை. நான் எத்தனை முறை உடைக்கப்பட்டாலும், எத்தனை முறை போராட்டப்பட்டாலும், எத்தனை முறை தள்ளிவிடப்பட்டாலும், இந்த இயேசுவின் ரத்தம் மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்து, மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்து என்னை முன்னே இருக்கிறதை காட்டிலும் வேகமாய் ஓட வைக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், அந்த வாய்ப்பு உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. தூரமாக இருந்த வாய்ப்பு சந்திக்க வந்திருக்கிறது. ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா? இதோ வாசற்படியில் நின்று, சொல்லுங்க சொல்லுங்க, வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை தட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. கதவை உடைச்சிட்டு உள்ள வருவேன்னு என்ன செய்யல? நீ திறந்தா நான் உள்ள வருவேன். அன்னைக்கு மதியான சாப்பாடு உன் கூட தான். நீ திறக்கலையா? நீ திறக்கல அப்படிங்கிறதுக்காக நான் உடைச்சிட்டுலாம் வரமாட்டேன். நீ திறக்கலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த கதவை என்ன செஞ்சிருவேன்? நான் சொல்லுகிறேன், இது ஒரு நல்ல வாய்ப்பு. கர்த்தர் உங்கள் கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். உங்க ஜெப வாழ்க்கையை கர்த்தர் தட்டி கொண்டு இருக்கிறார். உங்க அபிஷேகத்தை கர்த்தர் தட்டி கொண்டு இருக்கிறார். உங்க தரிசனத்தை கர்த்தர் தட்டி கொண்டு இருக்கிறார். உங்க அழைப்பை கர்த்தர் தட்டி கொண்டு இருக்கிறார். சபையே, தேவ பிள்ளையே, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். ஓ பிரைஸ் காட். அநேகருக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை திரும்ப கட்டப்படுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உன்னை தேடி வருகிறது. உன் ஜெப வாழ்க்கை, உன் அபிஷேகம், உன் அழைப்பு, உன் பிள்ளைங்க, உன் சம்பாத்தியம், உன் கையின் பிரயாசம், சோத்திரம், மீண்டும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து